ஆரியன் படம் நல்லாவே இருக்கு சார். அதாவது நல்ல வந்து இந்த படத்த வந்து எதிர்பார்த்து போனாலும் நம்ம யாரும் வந்து இதுவாக மாட்டாங்க. எதிர்பார்க்காம போனா இன்னும் சூப்பராவே இருக்கும் படம். அந்த மாரி தான் இந்த திரைப்படம் வந்து நல்லாவே இருக்கு. இதுக்கு முன்னாடி ராட்சசனும் இதே மாதிரி ஒரு பேட்டர்ன் தான். சோ அதுக்கும் இதுக்கும் ஏதாச்சும் லிங்க் இருக்க மாதிரி ஏதாவது காமிச்சிருக்கீங்க? இல்ல அந்த லிங்க்லாம் இல்ல. ராட்சசனுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டோட்டல் சம்மந்தமே இருக்காது. நடக்கிற அடுத்தடுத்து கொலை கூட வந்து ராட்சசன் மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா நெறைய படம் ரா ராட்சசன பேஸ் பண்ணி நெறைய படம் வந்தது. இந்த பாடி ஏத்துறது, குப்பத்தொட்டில போட்டு இது பண்றதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி நெறைய படம் வந்துச்சு. ஆனா இதுல நடக்கிற கொலை வந்து யாருமே ஜட்ஜ்மென்ட் பண்ண முடியாது. ஜட்ஜ்மென்ட் பண்ண ஆமா. அந்த மாரி தான் ஒரு டிஃபரண்டான ஜானர்ல வந்து படத்த கொண்டு போயிருக்காங்க. டோட்டல் நல்லாவே இருக்கு. அதே மாதிரி ஒரு சீரியல் கில்லர் அப்படின்னா யாருன்னே தெரியாம கடைசியில தான் கண்டுபிடிப்பாங்க. ஆமா சார். இதுல வந்து சார் இதுல டோட்டல் டிஃபரெண்ட்னாவே கொலை பண்றதே வந்து நம்ம செல்வராகவன் சார் தான். ஆனா ஓப்பனிங் சீன்லயே நமக்கு என்ன ஒரு சஸ்பென்ஸாவே இருக்குதுன்னா, செல்வராகவனே சுட்டுக்கிறாரு, இறந்துடுறாரு. அப்ப அடுத்து வந்து 5 கொலை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சுட்டுக்கிறாரு. அப்ப இவர் இறந்துறாரு, யார் வந்து கொலை பண்ணுவா? இவருக்கு பின்னாடி யாரா இருப்பாங்களா? நெறைய பேர் வந்து என்ன நினைச்சுப்பாங்க, ஒருவேளை விஷ்ணு விஷாலே வந்து பண்றாங்களோ? ஏன்னா அவர் சொல்லிட்டு தான் இறந்துக்கிறாரு. ஒரு கதாபாத்திரம் என்டர் ஆகும். ஒரு கதாநாயகன் ஹீரோ வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இது பண்றாரு. எல்லாரும் அவங்க தான் நெறைய பேர் வந்து கதாநாயகனே பண்றாங்களோ அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் இல்ல. அதனால தான் யாருமே ஜட்ஜ்மென்ட் பண்ண முடியாத அளவுக்கு இந்த கொலையும் இருக்கும். கான்செப்டும் டிஃபரெண்ட் தான். ஆனா யார் பண்ணியிருப்பான்னு கடைசிக்கு தெரியாது. அத வந்து நீங்க சொல்ல மாரி வந்து அவங்க சொல்லும்போது நம்ம சில பேர் ஏத்துக்க முடியாது. ஆனா ஏத்துக்கு தான் ஆகணும், வழி இல்ல. விஷ்ணு விஷாலோட இந்த படம் வந்து ஒரு பிரேக் த்ரூவா இருக்கும். கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பாங்க சார். கண்டிப்பா நல்லா இருக்கு படம். அதான் நான் சொல்றேனே, சில மக்கள் வந்து நம்மளால ஏத்துக்க முடியலையேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கும். ஏன்னா இறந்து போயிட்டாரு. இறந்து போனதுக்கு அப்புறம் எப்படின்னு அதெல்லாம் எல்லாம் ஒரு ப்ரோகிராம் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு டெக்னீஷியன் முறையில. ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி நடக்குது. ஓவராலா ஃபேமிலியா பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம் சார். ஏன்னா இப்பதான் ஃபேமிலிலாம் த்ரில்லிங்லாம் அதிகமாக எதிர்பார்க்குறாங்களே. அந்த அளவுக்கு 2வது குழந்தைங்க வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்குலாம் பயப்படுற மாதிரிலாம் இல்லை. எந்த விதமான தவறான சீன்ஸும் இந்த படத்தில் இல்லை. நல்ல மெசேஜ் இருக்குது. படம் நம்பி பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. பார்க்க இன்ட்ரெஸ்ட்டா ஓகே த்ரில்லிங்கா நல்லா இருந்துச்சு. ஓகே ஒரு நல்ல இது ஓகே. இந்த ராட்சசன் மூவி மாதிரி இருக்குங்களா? இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல. பார்க்க நல்ல த்ரில்லிங்கா இருந்துச்சு. ஆரியன் எப்படி இருக்கு சார்? நல்லா இருக்கு சார். சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்கு. என்ன என்ன மாதிரியான ஸ்டோரி? சைக்கோ த்ரில்லர் அப்படின்னு இது ஆக்சுவலா வந்து எதுக்காக வந்து இந்த படத்துல வந்து அடுத்து என்ன கிரைம் த்ரில்லர் தான். எதுக்காக இந்த கொலைகளை பண்றாங்க அப்படின்றதே வந்து சஸ்பென்ஸா கொண்டு போனாங்க. அது வந்து பார்க்க இன்ட்ரெஸ்டா இருந்தது. எனக்கே வந்து கொஞ்சம் ஒரு சில இடத்துல வந்து எழுந்து வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னதான் சொல்ல வராங்க, சரி நம்ம வந்து படத்துக்கு வந்துட்டோம், நல்லா பார்க்கலாம், உட்காந்து பார்க்கலாம்னு சொல்லி பார்க்க அடுத்து என்னன்றது ஒரு சீன் பை சீன் வந்து இன்ட்ரெஸ்டாக கொண்டு போனாங்க. ஒரு சில படங்கள்ல யார் கொலை பண்றாங்க அப்படின்றதே தெரியாது. ஆமா. ஸ்டார்டிங்கே வந்து நான் தான் பண்ண போறேன். அதான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவரும் இறந்துடுவாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் எப்பறம் இறந்த ஒரு மனுஷன் வந்து எப்பறம் கொலை பண்ணுவா அப்படின்றத வந்து படத்து மூலியமா நல்லா தெளிவாக சொல்லியிருக்காரு. அது வந்து 10 வருஷமா ஒரு மனுஷன் வந்து இவங்களுடைய கேரக்டர்ஸ் என்ன, இவங்களுடைய நல்ல விஷயங்கள் என்னன்னு சொல்லி அவங்களே வந்து வாழ்க்கையில வெறுத்து போயிருக்காங்களே சார், எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்ட்டு. அவங்க வெறுத்து போன வாழ்க்கையை வந்து நம்ம உலகத்துக்கு எதனா நம்ம சொல்ல வரணும், நம்ம அடிப்படையில் இருக்குமே நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படின்றத வந்து செல்வராகவன் சார் கேரக்டர் மூலியமா தெளிவாக சொல்லியிருக்காங்க. படத்தில் சூப்பராக இருக்குது, த்ரில்லிங்காக இருக்குது, பார்க்க நல்லா இன்ட்ரெஸ்ட். அடுத்து ஒரு பிரேக் த்ரூவா இருக்கும். கண்டிப்பாக சார், ஷூரா நல்ல படம் சார், பார்க்கலாம். படம் சூப்பரா இருக்கு. நான் பைத்தியக்காரன்ல அந்த திங்கிங் இருக்கிறவங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். ரொம்ப சைக்கோத்தனமான ஒரு படம், நல்லா இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருந்தாங்க. ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை விஷ்ணு விஷால் இந்த மாதிரி ஒரு படத்தை. ரொம்ப ஒரு சூப்பரா ஒரு யூனிக்கோ சின்ன விஷயத்த வந்து அவ்வளோ யோசிச்சு பண்ணியிருக்காங்க. அது கிளைமேக்ஸ் முடிச்ச சத்தியமா சொல்ல சான்ஸே இல்லை. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி கதைகள் இதே மாதிரி ஒரு இல்ல. அந்த பேட்டர்ன்லயே இருக்கா இல்ல எப்படி? இல்ல ராட்சசன் வந்து கதையாவும் நல்லா இருக்கும். அது எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் கமர்ஷியலா பண்ணியிருப்பாங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இது ஒன்லி வந்து கிரைம் த்ரில்லர் ஒரு விஷயத்தை வந்து எப்படிலாம் பண்றாங்க. யாருக்குமே வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, எஃபெக்ட் போடுவாங்க. அவங்களெல்லாம் உண்மையில நான் அங்கீகாரம் கிடைக்காது. ஏதோ நான் இப்போ இருக்கேன், நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன் யாருக்குமே தெரியாது. ஆனா நான் என்ன வேலை பார்க்குறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா, ஓ இந்த முக்கியமான விஷயம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது எனக்கு அங்கீகாரம் வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் மெசேஜா சொல்லியிருக்காங்க. ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்த சீன் சிந்திக்க வச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். ஆரியன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு. ராட்சசன் அந்த ஃபீல்ட்ல இருந்ததுங்களா இல்ல அதோட பெட்டரா? அதோட பெட்டராக இருந்தது. செகண்ட் பார்ட் வரும்னு நினைக்கிறேன்.